செய்தியாளர் ஆனந்தன் ப சிதம்பரம் இல்லத்தில் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக செல்வ பெருந்தகை ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போதைய சூழல் பல தகவலை தொடர்பாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். டெல்லியிலுடைய என்ன நிலவரம், தமிழ்நாட்டில் என்ன நிலவரம், கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தலைவருடைய கருத்துகள் என்ன மாதிரி இருக்குது, தமிழக முதல்வர் தரப்பில் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இதில் மூலப்பொருளாக பார்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியில் எத்தனை இடங்கள் கேட்டு பெறுவது அப்படின்னு முக்கியமாக இருக்கிறது. அதோட முக்கிய புள்ளியாக இருக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய வகையில் தான் கடந்த முறை ராஜ்யசபா சீட்டு ப சிதம்பரம் அவர்களுக்கு திமுக சார்பாக கொடுக்கப்பட்டது. அது 18 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூடுதலாக ஒரு பலன் தேவை. அவர்கள் உதவி செய்தார்கள். அவருடைய ஒத்துழைப்போடு தான் ப சிதம்பரம் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது இந்த தேர்தலில் எத்தனை எண்ணிக்கையில் திமுகவுடன் கேட்டு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதே ராஜ்யசபா சீட், அதாவது மாநிலங்களவை பதவி ஒன்று காங்கிரஸ் கட்சி தருவதாக திமுக உறுதியளித்ததாக செல்வ பெருந்தகை அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்தார். இப்பொழுது கூடுதலாக தொகுதி வேண்டும். கடந்த முறை 25 எண்ணிக்கையிலான தொகுதி ஒதுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு. இந்த முறை அதே அளவுள்ள கூட்டணி தொகுதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்து தருகிறோம் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு முன் வந்ததாக தெரிய வருகிறது. ஆனால் இன்னும் கூடுதலாக ஒரு 30க்கும் மேற்பட்ட தொகுதியை காங்கிரஸ் தரப்பு கேட்பதாக தெரிய வருகிறது. எனவே கூடுதலான தொகுதி வேண்டும் என்று அவருடைய கருத்தை ரொம்ப வலியுறுத்தி அவர்கள் சொல்லி வருகிறார்கள். மேலிடத்திலிருந்து பேசக்கூடிய மேலிட பொறுப்பாளராக காங்கிரஸ் கட்சியுடன் பேசக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் தொடங்கர் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதே போல பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தக்கூடிய ஒரு நிலையில ஒரு முக்கிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கூட்டணியில் விரிசல் ஏற்படுமோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படவில்லை. இதற்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக கூட்டணி இடம்பெறக்கூடிய கட்சியெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உறுதி செய்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து அழைத்து பேசியும் உறுதி செய்ய முடியவில்லை. அதனால தான் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு மூத்த தலைவராக பார்க்கக்கூடிய ப சிதம்பரம் அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதல் தொகுதியை கேட்டு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை செய்ய காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்து வருகிறது. எனவே நம்முடைய செய்தியாளர் டெல்லி செய்தியாளர் குறிப்பிட்டு பேசியது போல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவுடன் பல்வேறு தகவலை கூறி இங்கு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தகவல்கள் எல்லாம் மேலிடத்தில் சொல்லி வருகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடம் இன்னும் திருப்தி ஆகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்கு மாநில கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் மாவட்ட தலைவருடைய கருத்துக்களையும் சமீபத்தில் கே.சி. வேணுகோபால் அவர்கள் சமீபத்தில் ஆலோசனை கூட்டி நடத்தி அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் வலிமையுள்ள கட்சியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது பேச்சுவார்த்தையை வலுப்படுத்தியிருக்கார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக முதல்வரை சந்திப்பதற்காக செல்வ பெருந்தகை அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ப சிதம்பரம் அவர்களும் ஒரே வாகனத்தில் பயணிக்க இருக்கிறார்கள். ப சிதம்பரம் அவர்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இருந்து தற்போது புறப்பட்டு தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்க செல்ல தற்போது தயாராகிருக்கிறார். வாகனத்தில் ஏறிவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வரை சந்தித்து கூட்டணியில் எத்தனை இடம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி கேட்க இருக்கிறார். பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடைபெற்று வந்தாலும் தற்போது ப சிதம்பரமுடைய பேச்சுவார்த்தை ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்கிறது. ப சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதியை கேட்டு பெறுவார் என்று ஒரு எதிர்பார்ப்பும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியிலிருந்து கூடுதலான தொகுதியை கொடுப்பார்களா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாலா. ஆனந்தன், தற்போது நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தற்போது ப சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் ஒரே காரில் புறப்பட்டு முதலமைச்சரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.